ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடு. நான் இது சொல்லணும் ஃபஸ்ட்டு என்னன்னா, விஜய் சேதுபதி வந்து சொல்கிற அப்படி எதுக்கு எடுத்தாலும், அதாவது யாரோ ஒருத்தங்க அதை பேசுகிறப்ப வந்து ஆக்டிவாக பேசாமல் கொஞ்சம் சோர்ந்து, அதாவது எந்திரிச்சு நின்று நான் இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பேசினாலே சௌந்தர்யா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு தான் முதல்ல எடுத்தோடனே ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு போன இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆனந்தி பேசுறப்ப சௌந்தர்யாவோட இது வந்து உங்களுக்கு இதாயிடுச்சா, அவங்களோட இது வந்து உங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிதான் கேட்கற. அப்படி யார் பேசினாலும் வந்து சௌந்தர்யாவை தான் பேசுற. அப்படி பார்த்தா நீங்க சௌந்தர்யா கிட்ட இருந்து கத்துக்கிறீங்களான்னு கேட்கற அப்படி விஜய் சேதுபதி. அதே மாதிரிதான் நம்ம வந்து விஜய் சேதுபதி வந்து டைரக்டா பேசுறது இல்லை, எதுவுமே ஆடியன்ஸ் கிட்ட வந்து பேசுற. அப்படி ஆடியன்ஸ் என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அதையே வந்து உள்ள கேட்கற. அப்படி நம்மளுக்கு தெரியும், கமல்ஹாசன் சார் வந்து அந்த மாதிரி கேட்டதே கிடையாது. அதாவது கேட்பாரு, எப்பாச்சும் ஒரு டைம் தான் கேட்பாரு, ஆனா அதையும் உள்ள கேட்க மாட்டாரு. அவர் வந்து கரெக்டா வந்து ரொம்ப நேரம் பேச மாட்டாரு, ஆனா பேசுவாரு. எல்லாத்துக்கும் அந்த பாயிண்ட் வந்து புரிஞ்சிரும். அவங்களும் கொஞ்சம் ரெஸ்பெக்டா பேசுவாங்க. ஆனா வந்து அந்த மாதிரி நடக்கிறது இல்லை இந்த பிக் பாஸ்ல, இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் உள்ள வருவோம். சண்டே எபிசோடு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேரா உள்ள போனோடனே அருணோட கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுவாங்கன்னா, ஜாக்லின்னு அந்த ஸ்கூல் டாஸ்க் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து மாரல் பத்தி பேசியிருப்பாங்க. அப்ப வெளியே வந்த பிறகு வந்து யார் அருணுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு சண்டை வரும். அந்த சண்டையில பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து நான் வந்து இந்த வேலையை வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன், இந்த ஸ்கூல் டாஸ்க்ல இருந்து நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஐடி கார்டு எடுத்து போடுவாங்க. அந்த அந்த ஒரு இது மட்டும் தான் இருந்தது ஒழிய அருண் உண்மையாவே இந்த வாரம் நல்லா தான் பண்ணியிருந்தா. அப்படி அப்ப வந்து அதை பேசுறாங்க. ஜாக்லின் வந்து இந்த மாதிரி நான் வந்து எதனால போனேன்னா என்னை பேசவே விட மாட்டேறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா ஜாக்லின் தான் நிறைய நேரம் பேசுறாங்க அந்த டாஸ்க்லயும். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த மாரல் கிளாஸ் வந்து எதனால பிரச்சனை ஆச்சுன்னா, தீபக் வந்து அந்த திருக்குறள் சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கு வந்து மாரல் வந்து அடுத்த நாள் வந்து ஜாக்லின் வந்து எல்லாத்தோட இந்த ஒரு 4 வாரமா என்ன நடந்தது அதை பத்தி ஒரு மாரல் வந்து எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. அதுதான் நேற்று ஃபுல்லா அந்த இது ஜாக்லினோட பேசினாங்க. அதை முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிரேக் ரூல் வந்து பிரேக் பண்ணாத பேசினாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சாச்சனம். அதாவது ஃபுட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்த ஃபுட்டை வந்து பாய்ஸ் டீமுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கொடுத்தது நல்ல விஷயம்தான், ஆனா பிரேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸ் டீம்ல வந்து பவித்ரா, தர்சிகா இவங்கெல்லாம் வந்து சொல்லி, ஆனந்தி இவங்கெல்லாம் சொல்லி பாய்ஸ் டீமுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, அரிசி இந்த இதெல்லாம் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு வந்து வந்திருக்கோம். அது சொன்னோன்னே விஜய் சேதுபதி சொன்னோன்னே பாய்ஸ் டீம்ல இருந்து எல்லாருமே வந்து கிளாப் பண்றாங்க, எழுந்திரிச்சு நின்று இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் மறுபடியும் நம்ம எப்பயும் போல விஜய் சேதுபதி வந்து அடுத்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கேட்கறாங்க. உடனே எல்லாருமே சௌந்தர்யா பத்தி சொல்றாங்க. அடுத்து உள்ள வந்தோன்னா இதுதான் சௌந்தர்யா வந்து நீங்க டாஸ்க் எது கொடுத்தாலும் செய்ய மாட்டேறீங்க, அருண் ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, அதை ஏன் நீங்க செய்யல அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல அருண் வந்து ஏற்கனவே வந்து நான் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாரு காலையில இருந்து. அதாவது பிக் பாஸோட ரூல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டைம் எப்படி இருந்ததுன்னா, மைக்கு யார் மாட்டலையோ சரியா மாட்டலையோ அவங்க பக்கத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து எப்படி கரெக்டா இருக்கும்னு தெரியல. ஏன்னா பண்ண தப்பு ஒருத்தங்க பக்கத்துல இருந்தவங்க மேல வந்து பழிய போட்டு அதை இது கொண்டு போறது வந்து எப்படி லாஜிக் இருக்குன்னு தெரியல. ஆனா அதை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம சௌந்தர்யா எப்பயும் பண்ணுவாங்க, இந்த டைம் வந்து பண்ணல, நம்மளுக்கே தெரியும். ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்றவங்க வந்து அவங்க பண்ணல. அதனால வந்து அது எனக்கு தெரிஞ்சு அது வந்து தப்பு பண்ண மாதிரி தான் இருந்தது. அதுதான் மேக்சிமம் வந்து ப்ராப்ளமா இருந்தது. அதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறப்ப வந்து கேட்பாங்க. அருண் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து பண்ணலைங்கிற விட அவங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அந்த ரியாக்ஷன் வந்து எனக்கு வந்து எனக்கு சொல்றதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து உடனே இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்டும் வந்து சௌந்தர்யா பண்ற இது வந்து சரியில்லை, ஆட்டிடியூட் வந்து சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து விஜய் சேதுபதி கேட்பாங்க அருண் கிட்ட, அவங்களோட என்ன உங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்குன்னு கேட்டப்ப ஃபர்ஸ்ட்லாம் வந்து பண்ணுவாங்க ஒரு ஆட்டிடியூட், அதாவது ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க, சொல்லிட்டு வந்து வடிவேலாட்ட பண்ணுவா, அப்படி கண்ணை இது பண்றது, வாய் இது பண்றது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ நல்லா இருந்தது. ஆனா இப்ப அந்த மாதிரி பண்றது இல்ல, டைரக்டா பேசிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க, எதையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதாவது பேச வந்தாலே அவங்களோட பேசிட்டு மித்தவங்களை பேச விடுறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஜாக்லினும் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஜாக்லினும் சரி சாச்சனாவும் சரி இந்த வாரம் ஃபுல்லாவே சாச்சனா வந்து சௌந்தர்யா டார்கெட் பண்ணி தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
நம்மளோட இதை பத்தி பேசினாங்க. இந்த ஸ்கூல் டாஸ்க் எல்லாம் முடிஞ்சோன்னே ராணவ் கிட்ட கேக்குறாங்க, நீங்க ஏன் டார்கெட் பண்றேன், எல்லாருமே என்னை கார்னர் பண்றாங்கன்னு சொன்னதுக்கு விஜய் சேதுபதி வந்து ராணா கிட்ட கேட்பாங்க. அப்ப ராணா வந்துட்டு என்ன சொல்றாரு, எல்லாருமே என்னை இது பண்றாங்க, கார்னர் பண்றாங்க. விஜய் சேதுபதி திரும்ப கேட்பா அப்படி ராணவ கிட்ட பேசி முடிக்கிறப்ப ராணவ சொல்லுவாங்க, எல்லாருமே பண்றாங்க. விஜய் சேதுபதி திரும்ப கேட்பா அப்படி யாரு உங்களை பண்றா, பர்டிகுலரா ஒருத்தவங்களை சொல்லுங்கன்னு சொல்றப்ப அது கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாரு. அப்ப வந்து யாருமே ஹவுஸ்மேட் யாரும் உங்களை கார்னர் பண்ணல, நீங்க சொல்றதே தப்புதான் அப்படின்னு சொல்லி ராணுவ உட்கார சொல்லிடுவாரு. இது முடிஞ்சோடனே வந்து விஜய் சேதுபதி வெளியே போவாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சௌந்தர்யா வந்து எமோஷனல் ஆயிடுவாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் சௌந்தர்யா பேசினதுனால எமோஷனல் ஆகி நம்ம தலைவி போய் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்பயே அழுகிற பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியணும், அப்படியே ஒரு கிரியேட் பண்ணணும், எமோஷனல் கிரியேட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிலாம் யோசிக்கல. தனியா போய் அழுவாங்க. அப்ப ஜெஃப்ரி வந்து அழுக வேண்டாம்னு சொல்லுவா. அப்படியே இருந்து அழுகாம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப உள்ள வந்த பிறகு எவிக்ஷன் பத்தி பேசுவா. அப்ப வந்து எல்லாருமே உட்காந்துருவாங்க. நம்ம ஸ்கூல் டாஸ்க் நடந்தனால எப்பயும் நம்மளுக்கு தெரியும் ரிசல்ட் வந்துன்னா நம்ம போர்டு, அதாவது அந்த காலத்து 90 கிட்ஸ்ல வந்து எப்படி இருக்கும், போர்டில் வந்து நம்பர் இருக்கும். அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும், நாமினேஷன் ஆனவங்களுக்கு. அந்த நாமினேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை போய் யாரோட நம்பர் இல்லையோ அவங்க வந்து எவிக்டட்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வெளியே போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட நம்பருக்கும் இவங்களோட ரியாவோட நம்பர் மட்டும் இல்லை. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் போன வீடியோலயோ, ரியா எவிக்டட்னா. ஆமா, ரியா தான் எவிக்டட். ஆனால் ரியா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்ததுலேருந்து 2 வாரம் வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அதாவது கேம் விளையாடுறதுட்டும் ஒரு ட்விஸ்ட் பண்ணி விடுறது, கேமை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் சுவாரஸ்யமா போகும், அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ரியாவை எதுக்கு எவிக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ரியா எவிக்ட் பண்ணோம்னா ரியாக்கே வந்து அப்செட் ஆயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. நானே போய் ட்ரெஸ் எல்லாம் வெளியே பேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட் கிட்ட சொல்லுவாங்க. அப்படியே பண்ணிட்டு வெளியே வந்தோடனே வந்து அந்த ஒரு இது கொடுத்துருந்தாங்களே, ஒரு அவார்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஜெயிச்ச இது தரக்கோசம் கொடுத்துருப்பாங்க. அதை உடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து நம்ம ஸ்கூல் டாஸ்க்ல வந்து கோல்டு மெடல் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அந்த மெடல் எடுத்துட்டு வந்து ரியா கிட்ட கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிறாங்க. வெளியே வந்துடுறாங்க. ரியா வெளியே வந்தோடனே வந்து விஜய் சேதுபதி கிட்ட என்ன சொல்றாங்க, நான் இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை, நான் நல்லா தான் பண்ணியிருந்தேன், என்னை எதுக்கு எவிட் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு விஜய் சேதுபதி அதை வந்து ஒத்துக்கிறாங்க. அப்புறம் வெளியே வந்தோடனே எனக்கு தெரிஞ்ச நல்லா பிளே பண்ணிட்டு இருந்தாங்க ரியா. ஆனா அவங்கள எவிக்ட் பண்ணது எந்த அளவுக்கு வந்து நியாயம் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வெளியே போனோன்னே என்ன சொல்லுவாரு விஜய் சேதுபதி, உள்ள போய் சௌந்தர்யா வந்து ஒரு இது வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சௌந்தர்யா வந்து ஒரு இது எடுத்துட்டு வருவாங்க. அங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ இருக்கு, டெம்போ ஆட்டோ ஒன்று வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்றாங்க வீடு. இப்போ கேர்ள்ஸ் வந்து ஒரு இடத்துலயும் பாய்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்தாங்க, அதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த டைம் திரும்ப வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து எந்த மாதிரி இது கிடைக்குதுன்னா அந்த கிச்சனு இது எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கு இப்போ போயிடுச்சு. பாய்ஸ் டீமுக்கு இந்த கேர்ள்ஸ் இந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு தெரியும், பாய்ஸ் டீம்னு இந்த சைடு கிச்சன் டீம் சைடு இருந்தனால வந்து எல்லா டாஸ்க்கும் பண்ண வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் தான் அந்த டாஸ்க்லாம் வந்து பாய்ஸ் டீமை பண்ண சொல்லுவாங்க. இந்த பாய்ஸ் டீமுக்கும் கேர்ள்ஸ் டீமுக்கும் ஒரு இது வந்து ஒரு கிராஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து சொல்லியிருப்பாங்க, யாரு சாச்சனா சொல்லியிருப்பாங்க, முந்தூரு கெட்ட பண்றீங்க, முன்னாடி வந்து பண்றீங்க அப்படின்னு. ஆக்சுவலா அவங்க தான் எல்லா விஷயத்திலயும் வந்து அன்வான்டா போய் பேசுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நேற்று முடிகிறப்ப பாத்தீங்கன்னா சாச்சனா உடனே வந்துட்டு விஜய் சேதுபதி கிட்ட சாக்லேட் வேணும், 5 ஸ்டார் சாக்லேட் வேணும், அது ஏதோ சாக்லேட் சாப்பிடாதவங்க மாதிரி சின்ன குழந்தையாட்ட சாக்லேட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வெளியே முடிச்சோடனே வந்து விஜய் சேதுபதி வெளியே போறப்ப அதான் சொல்லுவாங்க, இப்பதான் ஒருத்தங்க எவிக்ட் ஆகி போறாங்க, அதுக்குள்ள இந்த மாதிரி பண்றாங்க, இதுல எது நம்புறதுனே தெரியல, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்தாங்க, இப்ப பாத்தீங்கன்னா சாக்லேட் வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இப்ப கேர்ள்ஸ் டீமும் பாய்ஸ் டீமும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுதான் நேற்று ஃபுல்லா நடந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லா ராணாவும் கார்னர் செய்யப்பட்டார் கண்டிப்பா. அதை விட முக்கியமான வந்து சௌந்தர்யா வந்து ரொம்ப வந்து டவுன் பண்றாங்க. ஆனா இது தெரியும், நம்மளுக்கு தெரியும் ஓட்டு வந்து சௌந்தர்யாவுக்கு தான் அதிகமா போயிட்டு இருக்கு. இதை வந்து டவுன் பண்றதுக்கு தான் வந்து விஜய் டிவியும் சரி பிக் பாஸ் டீமும் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியும் ஆதரவு யார் பக்கம் இருக்கு நம்மளுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.